ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்டஃபிங் தயார் பண்ணணும்ல, உள்ளே வைக்கிற மாவு, ஃபஸ்ட்டு அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பச்சைக்கடலை பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் 6-7 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நான் விசில் விட்டு எடுத்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். சுத்தமாக ஈரப்பதமே கம்மியாக இருக்குது. லைட்டாக ஈரப்பதம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக அரைச்சி முடிச்சாச்சு. நான் நல்லா வடிகட்டுறப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே வடிகட்டிலே வச்சதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாட்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொலன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 1 கப்பு நம்ம பருப்பு எடுத்தோமா, அதனால் 1 கப்பு வெல்லம், 1 கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நான் அரைக்கிறப்போ நல்லா எனக்கு நல்ல தண்ணியாட்ட அரைபடலை, கொஞ்சம் நல்லா பொழுன்னு தான் அரைச்சி எடுத்திருக்கேன் பருப்பை. அதனால் நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த வெல்லத்தை. இப்போ அந்த வெல்லமும் தண்ணியும் நல்லா சூடாகி அந்த வெல்லம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா வடிகட்டியிருக்கேன். நீங்கள் அரைச்ச பருப்பு ஒருவேளை நல்லா கொலன்னு இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் வெல்லத்தில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பாருங்கள், என்னுடைய பருப்பு எப்படி உதிரியாக இருக்குது இல்லையா, அதனால நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்டிக்கியாக இருந்தால் தண்ணி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா சிம்லியே வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இதாக இருக்கும், ஸ்டிக்கியாக இல்லாத மாதிரி இருக்கும், அப்புறம் பொழுன்னு விழுந்துடும். அதனால் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறப்பவே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த சைஸ் சரியாக இருக்கும். இப்போது நம்ம உருண்டைகள் எல்லாம் தயாராக இருக்குது. நீங்கள் வேணும்னா நிறைய ஸ்டஃபிங் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் போலி பண்ணிக்கலாம், இல்லை சுசியம் பண்ணிக்கலாம், நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான மாவு தயார் பண்ணலாம். கோட் பண்ணுறதுக்கு அரை கப்பு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். சும்மா 1 டீஸ்பூன் தான் அரிசி மாவு சேர்த்தணும். ரொம்ப கம்மியாக அரிசி மாவு சேர்த்தணும். ஒரு கிறிஸ்பினஸ்க்காக சேர்த்துறோம். நிறைய போட்டிங்கன்னா அப்படியே அந்த கோட்டு அப்படியே லேசாக மெல்லிசாக கோட் ஆகிடும். ஸோ 1/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் அரிசி மாவு சேர்த்தணும். பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். தண்ணியை எப்படி கலக்கணுன்னா ரொம்ப தண்ணியாட்ட கலக்கிறாதீங்க, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நல்லா போட்டிங்கன்னா கோட் ஆகணும். நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மாவு உள்ளே போட்டு கோட் பண்ணிங்கன்னா நல்லா கோட் ஆகணும். கொஞ்சம் திக்காக கலக்கிங்க, தண்ணியாட்ட கலக்கிறாதீங்க. இப்போது எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஸ்டஃபிங்கை நம்ம தயார் பண்ணி வச்ச மாவில் டிப் பண்ணி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கிறப்போ அது பிரிஞ்சு வந்துடும், ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப டைட்டாக போய் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது, ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். நல்ல பொறுமையாக வேக வச்சதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டஃபிங் ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.